ஜோதிட ஆர்வலர்களே, ஜோதிட அபிமானிகளே, இந்த நல்ல நாளில் உங்களை இந்த பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தேடல்களின் பகுதியில் 151 பகுதியில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மாதா, பிதா, குரு, தெய்வம் வணங்கி பிரபஞ்ச நவக்கோள்கள் ஆசியுடனும் பஞ்சபூதங்களின் ஆசியுடனும் எமக்கு கிட்டிய அறிவை தோன்றியவைகளை பிரபஞ்சத்தில் முகூர்த்த அதாவது அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எமக்கு கிடைக்கும் தகவல்களை சிற்சில பகுதிகளாக உங்களில் வழங்கி கொண்டு உள்ளேன். எனவே இந்த வானவெளி மண்டலம் பிரபஞ்சத்தில் நமக்கு கிடைக்கும் சில சூட்சுமமான அறிவுகளால் உணர முடியும் என்பதற்கு சில உதாரணங்கள் மூலமாக விளக்க தலைப்பட்டு உள்ளேன். மேலும் கல்லை காண்டா நாயை காணோம், நாயை கண்டால் கல்லை காணோம் என்ற ஒரு பழமொழி உண்டு. நமது மூதாதையர்கள் காலத்தில் சொல்லப்பட்டவை. அதாவது கல் என்று பார்த்தால் அது கல், அது நாய் என்ற உருவத்தில் கடவுளை உருவகப்படுத்தி பார்த்தால் அது நாய். அந்த ஒரு பழமொழியாக அது கல்லால் ஆனது. கல் என்று தோன்றவர்களுக்கு கல், அது கடவுள் என்று தோன்றுவர்களுக்கு கடவுள். இந்த ஒரு சில சூட்சுமங்கள். மேலும் பாடறியேன் படுப்பறிவேன் பள்ளிக்கூடம் தான் அறிவேன். இந்த சூட்சுமத்தில் யாம் பல பெரியவர்கள், ஞானிகள் மற்றும் இளைஞர்கள் வரிசையில் சில சூட்சும அறிவு சில நபர்களுக்கு கிடைக்கும். அந்த மற்றத்தில் எமது சுரக்காய் கறிக்கு உதவாது என்ற ஒரு பழமொழி மூலமாக சில தகவல்களை எமக்கு கூற கடமைப்பட்டு உள்ளேன். யாம் எந்த பள்ளியிலும் அல்லது ஒரு சூட்சும பாடறியேன் பாடல்கள் ஆதிகாலத்தில் நமது பெரியவர்கள் ஞானிகள் விட்டு சென்றவை. அதற்கடுத்த கூடம் பள்ளிகள் அதனுடைய வெளிப்பாடாக பல மொழிகளிலும் பல உருவகப்படுத்தி ஏடுகளில் இருந்தவைகள் இன்று பல பரிமாணங்களில் நம்மிடம் வந்து அடைந்துள்ளன. படிப்பறிவேன் பாடறிவேன் பாடல் அறிவேன் பள்ளிக்கூடம் தான் அறிவேன். எந்த ஒரு பள்ளியிலும் நான் கற்கவில்லை. இதனுடைய சூட்சுமங்களை பிற்பகுதியில் புதன் கிரகத்தினுடைய வலிமை அல்லது புதன் கிரகத்தினுடைய பலன்கள் நவகிரக ஒரு ஆய்வில் எமக்கு புதன் கிரகத்தை பற்றிய சில தகவல்களை பிற்பகுதியில் பார்ப்போம். இன்றைய தேடல்களில் நாம் காண இருப்பது பிரபஞ்சத்தில் சூரிய குடும்பத்தில் மிக அருகாமையில் உள்ள புதன் மற்றும் சுக்கிரன் தவிர்த்து அடுத்தபடியாக உள்ள பூமி மற்றும் செவ்வாய், கடைக்கோடியில் உள்ள கிரகங்களான குரு மற்றும் சனி, உத்திரட்டாதி மீனராசி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம் என்பது அனைவரும் அறிவோம். கடைக்கோடியில் உள்ள சனியின் சூட்சுமங்கள் அனைவரும் அறிந்ததே. அதற்கு அடுத்த நிலையில் உள்ள குரு எந்த ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய குருவானவர் அருகிலுள்ள சனியினுடைய ஈர்ப்பினால் சனியும் குருவும் இணைந்து நமக்கு அளிக்கக்கூடிய பல நல்ல பலன்களை அறிவோம். இந்த வகையில் சனி கடைக்கோடியில் உள்ள சனி கிரகத்தினுடைய கதிர்கள் மற்றும் குருவினுடைய கதிர்கள் பூமிக்கு அருகாமையில் உள்ள நம் சந்திரன் மூலமாகவும் அதற்கு அடுத்த நிலையில் உள்ள செவ்வாய் மூலமாகவும் நமக்கு கிடைக்கப்பெறுகிறது என்ற உண்மையை நவகிரகங்களுடைய சுழற்சி உண்மைகளில் நாம் அறிய வருவது. எனவே விதி மதி கதி என்ற ஒரு சூட்சுமத்தில் நாம் பூமியில் வசிக்கும் அனைத்து ஜீவராசிகளும் நம்முடைய சக்தியை சந்திரன் மூலமாகவும் ஆத்மாவை சூரியன் மூலமாகவும் பெற்றுக்கொண்டு உள்ளோம் என்ற உண்மை. எனவே வரக்கூடிய அனைத்து நவகிரகங்களினுடைய கதிர்களை
உள்வாங்கி அதனை பூமியில் உள்ள நமக்கு அளித்து கொண்டு உள்ளது சந்திரன் ஆகும். எனவே இந்த சூட்சுமத்தின் இரகசியங்கள் என்ற எடுத்துக்கொண்டால் நம்முள் இருந்து இயங்கக்கூடிய ஆத்மாவும் நம்முள் இருந்து இயக்கக்கூடிய அனைத்து தாய்மையான ஒரு விஷயங்களில் சூரியனும் சந்திரனும் முக்கிய பங்கு ஆற்றுகின்றது. நம்முள் இயக்கமே சூரிய சந்திரனுடைய இயக்கங்கள் ஆகும். எனவே சூரியன் தந்தை கிரகம் என்றும் சந்திரனை தாய் கிரகம் என்றும் அனைவரும் அறிந்தது. எனவே சந்திரன் மூலமாக அனைத்து ஜீவராசிகளத்தினுடைய இயக்கங்களில் 6 அறிவுள்ள மனிதனும் ஒரு அங்கம் ஆகும். எனவே நம்மை இயக்குவது நம்முடைய தாய்மை. நம்முள் உள்ளே இருந்து நம்மை இயக்கும் சக்தி என்று எடுத்துக்கொண்டால் இரத்தமாகவும் சதையாகவும் உள்ளே இருந்து நம்மை இயக்கும் சக்தி சந்திரன் மற்றும் இரத்தத்திற்கு காரகமான செவ்வாயும் ஆகும். செவ்வாயினுடைய காரகத்துவம் சந்திரனை அடைந்து சந்திரனுடைய மூலமாகவும் அதே சமயத்தில் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் மூலமாகவும் நாம் ஜீவிக்கின்றோம். தாய்மை நம்மை இயக்குகிறது. நம்முள் இருந்து நம்மை இயக்குவது நமது தாய்மை ஆகும். இயக்கம் நம்முடைய தாய்மை மற்றும் தகப்பனாரான சூரிய சந்திரனுடைய இயக்கங்கள் ஆகும். இதன் வழியாக நாம் இரத்தம் என்ற ஒரு சூட்சுமத்தை, செவ்வாயினுடைய சூட்சுமத்தை அறிய வருகிறோம். இந்த காரகத்துவங்கள் அனைவரும் அறிந்தது. எனவே பயணங்களில் தடைகளும் இடையூறுகளும் தவிர்க்க இயலாதவைகள். சூட்சும அறிவால் நிவர்த்தி தேடல்களால் வெற்றி பெற முயற்சி செய்ய வேண்டும் என்பது எமது அனுபவ கருத்துக்களாகும். பயணங்கள் என்று எடுத்துக்கொண்டால் சூரியன் நம்மை சுற்றி வருவது போல் நினைத்து கொண்டு நாம் சூரியனை 12 மணி நேரம் ஒளியுடனும் 12 மணி நேரம் இருள் சூழ்ந்த பகுதியாக நாம் சந்திக்கிறோம். எனவே பாதி வேளை பகலாகவும் பாதி வேளை இருளாகவும் நாம் சந்திக்கின்றோம். இந்த ஒரு சூட்சுமங்களில் நாம் அந்த ஒரு பிரபஞ்சத்தில் நம்முடைய சூரியனுடைய இயக்கம் அனைத்து 12 ராசிகளிலும் இடம்பெற்று உள்ளன. அடுத்தபடியாக சந்திரனை எடுத்துக்கொண்டால் 14, அதாவது 2.5 நாட்கள் அமாவாசை மற்றும் 2.5 நாட்கள் பௌர்ணமி தவிர மற்ற மீதி உள்ள 30 நாளில் 25 நாட்கள் 10 என்று எடுத்துக்கொண்டு 10 ராசி மண்டலங்களில் 2.5 நாட்கள் வீதமாக 25 நாள் பயணம் செய்கிறோம். இருந்தபோதிலும் சூரியனை நாம் பாதி நேரம் பகலாகவும் பாதி நேரம் இரவாகவும் நம்மால் காண முடிகிறது. அதே நம்முடைய இயங்கும் தாய்மையும் இயக்கும் தாய்மையும் மதியாகிய சந்திரன் 10 ராசி மண்டலத்தை 25 நாட்கள் 10 ராசி மண்டலங்களில் இயங்குகிறது. 2 திதிகளான அமாவாசை மற்றும் பௌர்ணமி நீங்களாக. எனவே நாம் நம் மதியை சூரியனுக்கு இணையாக ஒரு இடத்தில் நாம் இருக்கும் இடத்திலிருந்து மதியை நாம் மூலமாக கிடைக்கும் ஒரு ஒளிக்கற்றை அல்லது அதனுடைய இருந்து நாம் கிடைக்கப்பெறும் ஒளியை அல்லது இயக்கத்தை நாம் பெறுகிறோம். எனவே நமக்கு அருகாயிலிருந்து நம்மை இயக்குபவளும் இயங்குபவளும் தாய்மை எனவாகும். இந்த தாய்மையானது அதனுடைய சுற்றுவட்டத்தில், அதாவது 30 நாட்களில் மிக அதிவிரைவாக சுழற்சியின் மூலமாக நாம் அறிய வருகின்றோம். ஒரு ராசி மண்டலத்தை 2.5 நாட்கள் பிரயாணம் செய்து சஞ்சரிக்கிறது. ஆக மொத்தம் நாம் பூமியை நாம் சுற்றி வரும் பொழுது நாம் சந்திரனை 30 நாட்கள் சந்திக்கின்றோம். சூரியனை எவ்வாறு சந்திக்கின்றோமோ அதேபோல் மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே ராசி மண்டலத்தை கடக்கும். ஆனால் சந்திரனானது ஒரு ராசி மண்டலத்தை 2.5 நாட்கள் கடந்து விடுகிறது. சூரியனை விட மிகவும்
இயக்கத்தில் அதிக விரைவானது. இந்த இயக்கத்தில் நாம் கிடைக்கும் பலன்களை தாய் மூலமாக, அதாவது சந்திரன் மூலமாக, மதி மூலமாக நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. அதனுடனே சூரியனுடைய ஒளிக்கற்றைகள் சந்திரனை அடைந்து உடைய ஒளி ஆற்றலை பெற முடிகிறது. இந்த சூட்சுமங்களில் சந்திரனானவர் பிரயாணம் செய்யும் பொழுது பல ஒளியுள்ள அல்லது ஒளியற்ற கோள்கள் என சொல்லக்கூடிய கற்களால் மிகவும் பாதிக்கப்பட்டு, அல்லது அது பயணப்படும் பாதைகள் கரடுமுரடானவும் இந்த 27 நட்சத்திர மண்டலங்களில் வானவெளியில் பயணம் செய்யும் பொழுது அதன் மீது பல கற்கள், ஒளியுள்ள ஒளியற்ற பல கற்களால் தாக்கப்பட்டு அதன் மூலமாக அப்படியே அந்த ஈர்ப்பு விசையினால் ஐக்கியமாகி நமக்கு அதன் மூலமாகவும் கிடைக்கின்றது. எனவே ஒளி உள்ள ஒளியற்ற சூரியன் மட்டுமல்ல, செவ்வாய் மூலமாகவும் எங்கோ கடைக்கோடியில் உள்ள குரு மற்றும் சனியினுடைய ஒளிக்கற்றைகளையும் வாங்கி அதன் மூலமாகவே இந்த பூமியில் உள்ள நாம் அனைவரும் பெறுகிறோம். இந்த சூட்சுமத்தை புரிந்து கொண்டீர்கள் என்றால் நமக்கு அனைத்து கிரகங்களிலிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகள் எந்த விகிதத்தில் சந்திரனை அடைந்து செவ்வாய் உட்பட செவ்வாயினுடைய சூட்சுமங்கள் முதற்கொண்டு சந்திரனை அடைந்து நம்மைக்கு மிக அருகாமையில் பூமியின் துணைக்கோளான சந்திரன் மூலமாக நமக்கு கிடைக்கின்றது. இதுவே நமது அறிஞர்கள் அல்லது இளைஞர்கள் மூத்தவர்கள் சூட்சும அறிவினால் நம்மை கோச்சாரம் என பலன் கூறிக்கொண்டு உள்ளார்கள். எனவே ஒருவரும் நாம் விருப்பப்படும் எந்த நபர்களையும் சந்திக்க முடியாது. எனவே அது மேலே உள்ள விதிமதி கதியினுடைய சூட்சுமங்களாகும். எனவே எட்டுச் சுரக்காய் கறிக்கு உதவாது என ஏடுகள் எதனையும் நான் முழுமையாக கற்று உணரவில்லை. இதன் வகையில் பார்த்தோமால் கடல் ஆழம் போன்றது. ஜோதிட அறிவு என்பது மிக பிரசித்தி பெற்ற மிகவும் ஆழமான பரந்த இந்த ஒரு பிறவி போதாது. எனவே இந்த சந்திரனிலிருந்து வரக்கூடிய அனைத்து கோள்களினுடைய ரகசியங்களை நாம் கோச்சாரம் என கூறிக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தொடரும் மீண்டும்.